ஹலோ கைஸ், நான் தான் சந்தோஷ்குமார். வடக்கன்ஸ்ல அவங்கலாம் வந்து ஒரு பட்டாணி வச்சு ஒன்று பண்ணுவாங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்ல, நம்ம பேல்புரி அந்த மாதிரி. இது வந்து நம்ம வந்து ஊற வச்சிடும். இது ஊற வைக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து காலையில ஊற வச்சோம்னா நைட்டு இப்போ பண்ணி சாப்பிடலாம் இருக்கேன். எப்படி பண்ண போறேன் எனக்கே தெரியல. யூடியூப் தான் நம்ம பாக்கணும். என்ன ஆரம்பிச்சலாமா? என்னதான் பிளான்? இப்போ என்ன மாதிரி மெத்தட்? நம்ம வெளியே சாப்பிட்டு இருக்கோம் பாத்தியா? நான் சாப்பிட்டது இல்லையா? சாப்பிட்டதே இல்லையா? நம்ம சாதாரண ட்ரெயின்ல போனோம்னு வச்சுக்கோ, நாங்க இதான் சாப்பிடுவோம். அது சுண்டல். இது சுண்டல் தான், அதுதான் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் வந்து தண்ணியா கிரேவி அப்படியே சலசலன்னு ஊத்துவாங்க. சாரி மாரி சலசலன்னு ஊத்துவாங்க. வடக்கன் பட்டாணி வீடியோ. பட்டாணி வீடியோ வடக்கன் சொன்னாலே இந்த துப்புரத்தை தான் பறிச்சுட்டு வருது. என்ன ஜென்மமே என்னப்பா, அரை மணி நேரம் ஆயிடுச்சு. வந்துச்சு. என்ன தெரியுமா? மசாலா பட்டாணி வீடியோ, மசாலா சுண்டல். சாரி, வெங்கட் செஃப் தெரியும்ல, அவரே பண்ணிருக்காரு. பண்ணிடலாமா? ஓகே. ஒரு விசில் வரட்டும். வந்துட்டு பிறகு நம்ம எப்படி இருக்குன்னு பாப்போம். 10 நிமிஷம் ஆகும் நினைக்கிறேன். அதுலயே நம்ம போயிட்டு டீ அடிப்போம். ஆமா, டீ அடிச்சுட்டு சரக்கு அடிக்கிற மாதிரி சொல்றேன். ஆல்ரெடி போட்டாங்க டீய. எப்பவுமே வந்து ஒரு டீ அடிச்சுதான் ஒண்ணு இல்ல, ஒரு நாளைக்கே 5 டீ 6 டீ அடிப்போம். நம்ம வீட்டுல ஜக்கு ஃபுல்லா எப்பவுமே ஃபுல்லா இருக்கும் நம்ம வீட்டுல. சரி, போக பார்த்தல எப்படி இருக்குது. விசில் வந்துச்சுடா. பாத்தியா, ராஜா பகவத் மாதிரி இருக்கா? எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? சூப்பர். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வெட்டுற வேலை தான் இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு நவீன மிஷின் ஒண்ணு இருக்கு. நவீன மிஷின் எங்களுக்கு வேற எதுவும் கிளைகள் கிடையாது. இந்த மிஷினை பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி இருக்கிறத நாளா கட் பண்ணி இதுல எல்லாருமே நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஆமா, கிரிட்டுன்னு போட்டு கிரிட்டி விட்டுறாங்க. அவ்வளவுதான், ஒரு 2 நாளா கட் பண்ணும். நம்ம என்ன டக்குனு ஒரு இது ஐட்டம்ல என்ன கிச்சன் மாஸ்டர் மாதிரி கிச்சன் பொடி மாஸ்டர் கிச்சன் மாஸ்டர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாப்டால் வந்து அதுதான் நாப்டால் டிவி பாக்காத சொன்னேன். அப்படியே சரி, நாப்டால் டிவில இருந்து எவ்வளவு கமிஷன் வருது உனக்கு? எதுலயுமே காசு வரலடா, நீ வேற ஏன்டா? நாலா வெட்டியாச்சு. ஃபர்ஸ்ட் வெங்காயம் வெட்டிடலாம். சரியா? பாரு பண்ண போறேன். அண்ணன் எப்படி பண்ற மட்டும் பாரு. சரி, பாக்குறியா? பாரு எவ்வளவு நைஸா வந்து. தக்காளி எவ்வளவு ப்ராடக்ட் வாங்குனீங்க? எவ்வளவு தெரியல. 150 ரூபா இல்ல, அதான். ஆமா, ஆஃபர் தான். எங்க அப்பா தானே போட்டு. என்ன தெரியுமா பண்றாரு? ஒரு போன் வேற வாங்கிட்டு ஆண்ட்ராய்டு போனு. என்ன பண்றாருன்னா இதே வச்சுன்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு. பிளிப்கார்ட், அமேசான், ஜியோ மார்ட் இருக்காரு. என்ன வேணும் சொல்லு அப்படின்றாரு. இப்போ சரி, தக்காளியும் அரைச்சாச்சு. இல்ல இந்த ஸ்டைல்ல பாக்கும்போது ஃப்ரைட் ரைஸ் போடுற மாதிரி இருக்கு. எல்லா சிக்கன் கிலோ வந்துச்சுமா சார்? 5 பீஸ் இல்ல 4 வெளியே விழுகுது. கேன் தண்ணி மாதிரி இருக்கு. வேக வச்சு தரல. நல்லா கொதிக்கணும். ஆமா, நல்லா கொதிக்கணும். நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. டெக்கரேஷன் எப்படி சூப்பரா? ஆமா, வந்து சாப்பிட்டு பாக்குறேன் நானு. ஆல்ரெடி என் தம்பி சாப்பிட்டு பாத்துட்டாங்க. நல்லா தான் இருந்தது. வண்டை செஞ்சுனே நல்லா இருந்து சாப்பிடுதான். நீ சொல்லு. மூஞ்சி ஒரு நல்லா இருக்கு. அவங்க டேஸ்ட் மாதிரி வரல. நான் சொல்றேன், நல்லா சொரிஞ்சு அக்கல்ல கை வச்சாதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஓகே தான், ஏதோ சாப்பிடலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நீங்களும் வீட்டுல செஞ்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, see you, bye bye.